வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் ஹை ப்ரோட்டீன் நிறைந்த ஒரு காலை உணவு தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்கோ, இது எப்படி செய்கிறதுண்டு பார்க்கலாம். பாருங்கோ, நல்ல சாஃப்டாக ஒரு காலை உணவு தயாராகிடும். உங்களுக்கு இதுக்கு ஒரு 15 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். இந்த எக் ஸ்பீனிச் மஃபின் செய்கிறதுக்கு முதல்ல 6 முட்டை எடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக பீட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். முட்டை பீட் பண்ணி எடுத்த பிறகு 1 கப் கொட்டேஜ் சீஸ் சேர்த்து வடிவாக கரண்டியால் கலந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு 1 கப் பெல் பெப்பர் சின்னதாக வெட்டியது சேர்த்துக்கொள்ள வேணும். இதில் உங்களோட சுவைக்கேற்ப சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது செத்தல் மிளகா நல்ல துண்டுகளாக வர மாதிரி அரைத்தது போட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுறேன். இப்போ இவை எல்லாவற்றோடும் 1/2 கப் செடர் சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுறேன். இதில் ஹை ப்ரோட்டீனுக்காக முட்டையும் கொட்டேஜ் சீஸும் சேர்த்துருக்கிறோம். அதோடு இப்போ ஸ்பீனிச் சேர்த்து அயனும் சேர்ற மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செய்ய போகிறோம். இதில் 1 கப் சின்னதாக வெட்டின ஸ்பீனிச் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் ஒரு சிலிக்கன் மோல்ட் எடுத்திருக்கிறேன். இதில் 12 இந்த மஃபின்ஸை நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு கொஞ்சமாக பட்டரோ அல்லது எண்ணெயோ கொஞ்சமாக நீங்கள் பூசினா போதும், கணக்க பூச தேவையில்லை. இப்போ அவனை ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டு 180 டிகிரியில் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களோட வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு காலை உணவாக இருக்கும். நீங்களும் இதை ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, நல்ல சாஃப்டாக உள்ளுக்கும் வடிவாவிஞ்சு நல்ல ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று செய்துட்டோம். நீங்களும் செய்து பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.